பொய்ப்பித்தார்களே, அக்கூட்டத்தாரிடம் செல்லுங்கள் என்று கூறினோம். பின்னர் அவ்வாறு பொய்ப்பித்தவர்களை முற்றும் அழித்தோ. இன்னும் நூஹின் சமூகத்தவர்கள், அவர்கள் நம் தூதர்களை பொய்யாக்கிய போது நாம் அவர்களை மூழ்கடித்தோ. அவர்களை மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கி வைத்தோ. மேலும் அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை நாம் சித்தப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் ஆது சமூது கூட்டத்தாரையும் ரஸ் அகழ்வாசிகளையும் இவர்களுக்கு இடையில் இன்னும் அநேக தலைமுறையினரையும் நாம் தண்டித்தோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் பல உதாரணங்களை கூறினோம். பின்னும் அவர்கள் செய்யவே அவர்களை நாம் முற்றிலும் அழித்தோம். இன்னும் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் ஒரு தீமையான கல்மாறி பொழிவிக்கப்பட்ட ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அதனையும் இவர்கள் பார்க்கவில்லையா? எனினும் மரணத்திற்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை இவர்கள் நம்பவே இல்லை. நபியே, மேலும் இவர்கள் உம்மை காணும் போது இவரைத்தானா தூதராக அல்லாஹ் அனுப்பினான் என்று பரிகாசமாக கூறுபவர்கள் அல்லாமல் உம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் நம் தெய்வங்களின் மீது உறுதியாக இல்லாதிருந்தால் நம்முடைய தெய்வங்களை விட்டும் திருப்பி நம்மை இவர் வழிகெடுத்தே இருப்பார் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மறுமையின் வேதனையை அவர்கள் காணும் போது பாதையால் மிக வழிகட்டவர்கள் யார் என்பதை நன்கு அறிந்து கொள்வார்கள். தன் இழிவான இச்சையையே தன் தெய்வமாக எடுத்துக் கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா? அத்தகையவனுக்கு நீர் பாதுகாவலராக இருப்பீரா? அல்லது நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலோர் உபதேசத்தை கேட்கிறார்கள் அல்லது அறிந்து உணர்கிறார்கள் என்று நீர் நினைக்கின்றீரா? அவர்கள் மிருகங்களை போன்றவர்களே அன்றி வேறில்லை. அல்ல, அவற்றை விடவும் அவர்கள் மிகவும் வழிகட்டவர்கள். நபியே, உம்முடைய ரப்பு நிழலை எப்படி நீட்டுகிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? மேலும் அவன் நாடினால் அதனை அவன் ஒரே நிலையில் அசைவற்று இருக்கச் செய்ய முடியும். நபியே, பின்னர் சூரியனை நாம் தாம் நிழலுக்கு ஆதாரமாக ஆக்கினோம். பிறகு நாம் அதனை சிறுக சிறுக குறைத்து நம்மிடம் கைப்பற்றிக் கொள்கிறோம். அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இளைப்பாறுதலாகவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அவனே பகலை உங்கள் உழைப்புக்காக ஒளி வீசி பிரகாசிக்கவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அவன்தான் தன்னுடைய கிருபை மழைக்கு முன்னே காற்றுகளை நன்மாராயமாக அனுப்பி வைக்கின்றான். மேலும் நபியே, நாமே வானத்திலிருந்து தூய்மையான நீரையும் இறக்கி வைக்கிறோம். இறந்து போன பூமிக்கு அதனால் உயிரளிக்கிறோம். நாம் படைத்துள்ளவற்றிலிருந்து கால்நடைகளுக்கும் ஏராளமான மனிதர்களுக்கும் அதை கொண்டு பருகும்படி செய்கிறோம். இவ் அருட்கொடையை மனிதர்கள் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இதை பலவாறாக அவர்களிடையே பங்கிடுகிறோம். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இவ்வுண்மையை நிராகரிக்காமல் இல்லை. மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் அச்சமூட்டி எச்சரிக்கும் ஒருவரை நாம் அனுப்பியிருப்போம். ஆகவே நபியே, நீர் இந்த காபிர்களுக்கு வழிபடாதீர். மாறாக இந்த வேதத்தை சத்தியத்தை எடுத்துரைக்க அவர்களிடம் பெரும் முயற்சி செய்வீராக. அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று மிக்க இனிமையும் சுவையும் உள்ள தண்ணீர், மற்றொன்று உப்பும் கசப்புமான தண்ணீர். இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னும் அவன்தான் மனிதனை நீரிலிருந்து படைத்து பின்னர் அவனுக்கு வம்சத்தையும் சம்பந்தங்களையும் ஏற்படுத்துகிறான். மேலும் உம்முடைய ரப்பு பேராற்றல் உள்ளவன். இவ்வாறிருந்தும் அவர்கள் அல்லாஹ்வை அன்றி தங்களுக்கு நன்மை செய்யவோ தீமையை செய்யவோ இயலாதவற்றை வணங்குகின்றனர். ஆகவே நிராகரிப்போர் தம் இறைவனுக்கு எதிராக இருக்கின்றனர். இன்னும் நபியே, நாம் உம்மை நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அல்லாமல் அனுப்பவில்லை. அதற்காக நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை. விருப்பம் உள்ளவர் தம் இறைவனிடத்து செல்ல நேர்வழியை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்பதை தவிர. எனவே மரிக்க மாட்டானே அந்த நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வின் மீதே முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக. இன்னும் அவன் புகழைக் கொண்டு அவனை துதி செய்து கொண்டிருப்பீராக. இன்னும் அவன் தன் அடியார்களின் பாவங்களை அறிந்தவனாக இருப்பதே போதுமானதாகும். அவனே வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கு இடையில் உள்ளவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அவன் அர்ஷின் மீது தன் ஆட்சியை நிலைநாட்டினான். அவன்தான் அருள்மிக்க அர் ரஹ்மான். ஆகவே
அறிந்தவர்களிடம் அவரை பற்றி கேட்பீராக. இன்னும் அர் ரஹ்மானுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அர் ரஹ்மான் என்பதென்ன, நீர் கட்டளையிடுபவருக்கெல்லாம் நாங்கள் சஜ்தா செய்வதா என்று கேட்கிறார்கள். இன்னும் இது அவர்களுக்கு வெறுப்பையே அதிகப்படுத்திவிட்டது. வானமண்டலத்தில் ராசிகளை உண்டாக்கி அவற்றிடையே ஒரு விளக்கை, சூரியனையும் ஒளிவான சந்திரனையும் உண்டாக்கினானே, அவன் பாக்கியமுள்ளவன். இன்னும் நினைவுபடுத்துவதற்கு விரும்புபவருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புபவருக்காக அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். இன்னும் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் யாரென்றால் அவர்கள்தாம் பூமியில் பணிவுடன் நடப்பவர்கள். மூடர்கள் அவர்களுடன் பேசி வாதாட முற்பட்டால் சலாம், சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி விலகி போய்விடுவார்கள். இன்னும் அவர்கள் தங்கள் ரப்பை சஜிதா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் வழிபாடு செய்து இரவில் இருப்பார்களே அவர்கள், எங்கள் ரப்பே, எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக, நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமான துன்பமாகும் என்று கூறுவார்கள். நிச்சயமாக அந்நரகமானது சிறிது நேரமோ அல்லது நிலையாகவோ தங்குவதற்கு மிக கெட்ட இடமாகும். இன்னும் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், உலோகித்தனமாக குறைக்கவும் மாட்டார்கள். எனினும் இரண்டுக்கும் மத்திய நிலையாக இருப்பார்கள். அன்றியும் அவர்கள் அல்லாஹுடன் வேறு நாயினை பிரார்த்திக்க மாட்டார்கள். இன்னும் அல்லாஹுவினால் விலக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். ஆகவே எவர் இவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனை அடைய நேரிடும். கியாம நாளில் அவருடைய வேதனை இரட்டிப்பாக்கப்படும். இன்னும் அதில் இழிவாக்கப்பட்டவராக என்றென்றும் தங்கிவிடுவர். ஆனால் அவர்களில் எவர் தௌபா செய்து ஈமானும் கொண்டு சாலிகான நற்செய்திகள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிடுவான். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கிருபை உடையோனாகவும் இருக்கின்றான். இன்னும் எவர் தௌபா செய்து சாலிகான நற்செய்திகள் செய்கின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடமே திரும்பி விடுகிறார். அன்றியும் அவர் பொய் சாட்சி சொல்ல மாட்டார். மேலும் அவர் வீணான காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் செல்வார்களாயின் கண்ணியமானவராக ஒதுங்கிச் சென்று விடுவார். இன்னும் அவர்கள் தங்கள் ரப்புடைய வசனங்களைக் கொண்டு நினைவூட்டப்பட்டால் செவிடர்களையும் குருடர்களையும் போல அவற்றின் மீது விழமாட்டார்கள், சிந்தனையுடன் செவி சாய்ப்பார்கள். மேலும் அவர்கள் எங்கள் ரப்பே, எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை நன்கொடையாக அளிப்பாயாக, இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள். இத்தகையவர்களுக்கு அவர்கள் பொறுமையுடன் இருந்த காரணத்தால் இவர்களுக்கு சுவனவதியில் உன்னதமான மாளிகை நற்கூலியாக அளிக்கப்படும். முபாரக்கான நல்லுபசாரமும் சலாமும் கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு அழைக்கப் பெறுவார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். சிறிது நேரமோ நிரந்தரமாகவோ இருப்பதற்கு அது அழகிய தங்குமிடமாகும். நபியே சொல்வீராக, உங்களுடைய வணக்கமும் பிரார்த்தனையும் இல்லாவிட்டால் என்னுடைய ரப்பு உங்களை பொருட்படுத்தி இருக்க மாட்டான். ஆனால் நீங்களோ சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எனவே அதன் வேதனை பின்னர் உங்களை கண்டிப்பாக பிடித்தே தீரும்.